இந்த மீன் இப்படி கரை ஒதுங்கினது உலக அழிவோட அறிகுறியை குறிக்குதா அப்படின்றத இப்போ பார்ப்போம். இந்த மீனுக்கு ஓர் ஃபிஷ் அப்படின்னு பேர். உண்மையாகவே இந்த ஓர் ஃபிஷ் வந்து அவங்க சொல்கிற மாதிரி 600 அடிக்கு கீழே கடலில் ஆழத்தில் வாழக்கூடிய ஒரு மீன் தான். இந்த மீனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. டூம்ஸ்டேனா பேரழிவின் அறிகுறி, பேரழிவின் நாட்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது ஜப்பானோட ஒரு நாட்டுப்புற கதையிலேருந்து வந்த ஒரு பேர். அந்த மீன் எப்பப்பெல்லாம் கரை ஒதுங்குதோ அப்போல்லாம் பெரிய அளவில் நிலநடுக்கமும் பெரிய அளவில் சுனாமி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போலேருந்து நம்பியிருக்காங்க. இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி என்ன இருக்குன்னா 2009 2010 இந்த மீன் அப்பப்போ கரை ஒதுங்கியிருக்கு. அதே நேரத்தில் டொயோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து ஜப்பானை தாக்கியிருக்கு 2011. 2009 2010 நடந்த இந்த விஷயத்தையும் 2011 வந்த அந்த நிலநடுக்கத்தையும் அதனால் ஏற்பட்ட சுனாமியையும் கனெக்ட் பண்ணி இது உண்மைதான் அந்த கதை அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஆய்வு பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1928 2011 வரைக்கும் நிறைய ஆழ்கடல் உயிரினங்கள் கரை ஒதுங்கியிருக்கு. ஆனால் இருக்கிறதுலே ரிக்டர் அளவுகோல்ல இதுக்கு கடந்த ஆபத்து அப்படின்றத 7.0 ரிக்டர், அதுக்கு மேலே போணுச்சுன்னா தான் நிலநடுக்கம் ஆபத்தானு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆழ்கடல் மீன்கள் கடை ஒதுங்கினப்போலாம் எந்த விதமான அந்த மாதிரியான எர்த்குவேக்ஸும் சுனாமியும் நான் பதிவு பண்ணவே படல. அப்படின்னா மிகப்பெரிய பேரழிவுக்கும் இந்த மீனுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது ஏன் அப்படி கரை ஒதுங்குதுன்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மீன்களோட உணவு வந்து பிளாங்டன் அப்படின்போ சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் கடல்ல சாப்பிட வரது சில நேரத்தில் கரை ஒதுங்கலாம். சில நேரத்தில் ஓஷன் கரண்ட்ன்போம், அங்கே கடலில் இருக்கக்கூடிய நீரோட்டம் அது அடிச்சுட்டு வந்து இதை கரை ஒதுக்கலாம். இந்த மாதிரி காரணங்களாக தான் அது ஒதுங்குதே தவிர இதுக்கும் இந்த பேரழிவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த நியூஸ் இன்னும் வைரல் ஆகிட்டு இருக்கு, நம்பாதீங்க.